ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு செம மேட்சுங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் எஸ்ஆர்ஹெச் அணியும் மோதுறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சு அனல் பறக்குங்க. விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அணியுமே ரொம்ப பலமான அணி இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் அணியோட பேட்டிங் லைனப்பு இருக்கிறதுல ஐபிஎல்லில் பெஸ்ட்டு டீம் பேட்டிங் லைனப்புன்னு சொல்லாங்க. அதுவும் சென்னை அணிக்கு ஆப்போசிட்டாக ஆடுறது ரொம்ப பயமாக இருந்தாலும் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச்னு தான் இந்த சீசனில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், இல்லை ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரும் அவங்க தான் இருக்காங்க, 286. அதனால் சென்னை பிச்சு வேறு பேட்டிங் பிச்சு, அது இல்லாமல் ஒரு மேட்ச் தோற்று வேறு வராங்க நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி. கண்டிப்பாக செம ஃபைட்டிங்காக இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. நம்ம அவங்களோட பிளேயிங் 11 ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம எஸ்ஆர்ஹெச் அணிக்கிட்ட போய்டுவோம். எஸ்ஆர்ஹெச் அணிக்கிட்ட பேட்டிங் பார்த்தீங்கன்னா கடப்பார் பேட்டிங் சொல்லாங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அவங்ககிட்ட என்ன தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க தெரியல, போயிட்டு அடிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க போல, சரா மாதிரியே அடிக்கிறாங்க. அடுத்தது நம்ம மாக்ரம், அவர் விக்கெட்டு விழுந்துச்சுன்னா தள்ளி ஆடுறதுன்னு அவர் வச்சுருக்காங்க. சப்போஸ் ஓப்பனிங்கை அது ரெடியாடி விக்கெட்டு விழுந்துச்சுன்னா நம்ம மாக்ரம் தள்ளி ஆடி கேம் எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேல்சன், அவர் கடப்பாருங்க. ஒரு 16வது ஓவர் அவரெலாம் மாட்டினார்னா பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அடுத்தது அபிஷேக் சர்மா ஒரு ஹிட்டிங் ஆடினா கூட ஷபாஷ் அகமதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தள்ளி ஆடுறாரு. அதனால் டீம் பேட்டிங் லைனாக பக்காவாக இருக்குங்க. அப்படியே போலிங் சைடு போங்களேன். போலிங் சைடு போனீங்கன்னா நட்ராஜன் ரீசெண்ட் செம்ம ஃபார்மில் இருக்கார். டெத்தில் சூப்பராக போடுறாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர்லாம் 6 பால்னா 6 ஏக்கர் வைக்கிறாரு. நல்ல டெத் போலிங் சூப்பராக ஃபார்மில் இருக்கார். புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டு தான், இருந்தாலும் அவர் வந்தார்னா நல்லாயிருக்கும். அப்புறம் உனாத் கட், அவர் வேறு லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட்டில் எடுத்திருக்காரு. உனாத் கட் நல்லா போடுறாருங்க. பேட் கமஸ் டீசெண்டாக போடுறாரு. அப்புறம் ஸ்பின்னர் மயங்க மார்கண்டே அவரெல்லாம் ஓரளவுக்கு போடுறாங்க. அப்படியே நம்ம சென்னை சைடு வந்தீங்கன்னா போலிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷர்துல் தாக்கூர், தீபக் சகலாம் ரீசெண்ட் ஃபார்மில் இல்லைங்க. டொமஸ்டிக்கெலாம் ஷர்துல் தாக்கூர் சூப்பர் ஃபார்மில் இருந்தார். ஐபிஎல் வந்ததுலேருந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, சரியாக பயன்படுத்தலை தான் சொன்னோம். அப்புறம் நம்ம போலிங்கில் ஜடேஜா ஓரளவுக்கு டீசெண்டாக போகிறார், அவர் வேலை அவர் கரெக்டாக பண்ணுறாரு. அப்புறம் பத்திரானங்க, அவர் வேலையை கரெக்டாக பண்ணிடுறாரு. முஸ்தபிஸ் ரஹ்மான் ஸ்டார்டிங் நல்லா இருந்தார், இப்போ அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக இருக்கார். அதனால் போலிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நம்ம சென்னை அணிது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வேறு பேட்டிங் வேறு செம்ம வெயிட்டாக இருக்கா. இந்த ஷர்துல் தாக்கர்லாம் மாட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரில நம்ம கேலிசன், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. பேட்டிங் போனீங்கன்னா ஸ்டார்டிங் ஓப்பனிங் கொஞ்சம் செட் ஆகலன்னு சொல்லலாங்க. ஏன்னா ஓப்பனர் நிறைய மாற்றிட்டாங்க. ரஹானே ஆடினார், நம்ம கைக்வாட் ஆடினார், அப்புறம் ரச்சின் ரவீந்திரன் ஆடினார். இன்னும் கரெக்டாக பேர் செட் ஆகலை. அதனால் ஓப்பனிங் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்க நான் பார்க்குறேன். மேபி மொயின் அலி கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் 2 டவுன்லாம் பார்த்தீங்கன்னா லைன் அப் சூப்பராக இருக்குங்க. தூபே, அப்புறம் நம்ம ஜடேஜா கூட சம்டைமு 2 டவுன் வராரு. அதனால் பேட்டிங்லாம் நல்லா இருக்குது சென்னை அணிக்கிட்ட. தூபே எல்லா மேட்சும் ஆடிட்டுருக்காரு, கேப்டன் கைக்கோட ஆடிட்டுருக்காரு. இவங்க 2 பேரே சென்னை அணிக்கு முக்கியமாக அந்த சீசன் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. பேட்டிங் ஓரளவுக்கு எல்லா மேட்சும் பேட்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ரன் வந்துருந்துங்க. போலிங் தான் கொஞ்சம் ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். இந்த முஸ்தபிஸ் ரஹ்மான்லாம் கொஞ்சம் பால் போட்டார்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ முஸ்தபிஸ் ரஹ்மான் ட்ராப் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிச்சர்ட் கேல்சன் சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர், டால் பவுலர் வந்திருக்காரு. சென்னை அணியில் ஒரு டால் பவுலர், இன்னும் ஒரு டால் பவுலர் வர்றது நல்லதுங்க. ஆல்ரெடி பத்திரனா இருக்கார், இருந்தாலும் இவரோட வேரியேஷன் டிஃப்ரென்ஸுங்க. ரிச்சர்ட் கேல்சனோட வேரியேஷன் வேறு. இவர் டால் பவுலர், நல்ல ஏக்கர் போடுற பவுலர், டெத்தில் சூப்பராக போடுவார். அதனால் முஸ்தபிஸ் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எஸ்ஆர்ஹெச் அன்னைக்கிட்ட ஆப்போசிட் இறக்கிறதுக்கு மேபி நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு வாய்ப்பு குத்து பார்க்கலாம். அது இல்லாமல் யாரும் அவர் பால் அவ்வளோ ஆடி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எஃபெக்ட்ஃபுல்லாக இருப்பார். அதனால் முஸ்தபிஸ் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக நம்ம இவர் இருப்பாருங்க, கேல்சன். பாயிண்ட்ஸ் டேபிளில் போனீங்கன்னா சென்னை அணி மொத்தம் 8ல் 4 ஜெயிச்சிருக்கு, இன்னும் 6 இருக்குங்க. 6ல் 4 ஜெயிச்சா கண்டிப்பாக சென்னை அணி உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 6ல் 3 ஜெயிச்சா ரன் ரேட் மூலிமா 7 போட்டி தான் வெற்றி பெற முடியும். ரன் ரேட் மூலிமா போகிறது சான்ஸ் இருக்குது. அதனால் சென்னை அணி வர போட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு நம்ம ப்ளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். ஆல்ரெடி ராஜஸ்தான் அணி குவாலிஃபை ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதனால் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குங்க ப்ளே ஆஃப்ஸுக்கு. கண்டிப்பாக சென்னை அணி நல்லா பண்ணும், வெற்றி பெறும் நான் நினைக்கிறேங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐபிஎல் பற்றி அப்டேட்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.